ஓய்வு, ரெஸ்ட். இது இன்னைக்கு எல்லா மனிதர்களுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு காரியம். ஓய்வு அப்படின்றது ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை பார்க்கணும், 8 மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் எதுக்காக வச்சிருக்கிறாங்கன்னா, ஒரு மனுஷனுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான். சில வேலைகள் ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஆனாலும் அதுக்கும் ஒரு 6 மணி நேரம் தான் ஒதுக்கி இருப்பாங்க, 8 மணி நேரம் தான் ஒதுக்கி இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவனால அவ்வளவுதான் செய்ய முடியும். அது பிசிக்கல் கெப்பாசிட்டி கிடையாது, மென்டல் கெப்பாசிட்டி. ஒரு விஷயத்த ரொம்ப நேரம்லாம் நம்ம கான்சென்ட்ரேட்டா பண்ண முடியாது. கவனமா பண்றோம்னா கொஞ்சம் நேரம் தான், அவ்வளவுதான். அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய கவனம் சிதறும், நம்மளுடைய மைண்ட் டயர்ட் ஆகும். இன்னைக்கு நிறைய பேர் நீங்க பாருங்க, கம்ப்யூட்டர் வேலை தான், உட்கார்ந்த மாதிரி தான் வேலை பார்ப்பாங்க. அவங்க பெருசா கஷ்டப்பட்டு எதுவும் வேலை செய்யலையே, உட்கார்ந்த மாதிரி தான் செய்யறாங்க. அப்புறமேட்டு அவங்களுக்கு டயர்ட் ஆகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ நம்முடைய உடம்புக்கு மட்டும் சோர்வு கிடையாது, மூளைக்கும் மனசுக்கும் சோர்வு ஏற்படும். அப்ப இந்த மாதிரியான காரியம் இந்த டைம்ல நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஓய்வு, ரெஸ்ட் அப்படின்றது. அப்ப வேலை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த ஒரு நாளைக்கான ரெஸ்ட கொடுக்குறாங்க. இன்னும் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா 58 மிஞ்சு போனா 60 வயசுல ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த ரிட்டையர்மெண்ட் பீரியட்ல தான் அவங்களுடைய ரெஸ்டிங் டைம். அதுக்கப்புறமேட்டு அவங்களுடைய பிசிக்கல் பலன் ரொம்ப குறைஞ்சிருக்கும். நீங்க அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க அந்த 58 வயசு வரைக்கும் செஞ்ச வேலையை அவங்களால செய்ய முடியும். ஆனா அந்த எஃபெக்டோட செய்ய முடியுமா, அந்த எஃபர்ட் எடுத்து செய்ய முடியுமா, அதே பலனோட செய்ய முடியுமா அப்படின்னா அந்த ரிசல்ட் கொடுக்க முடியாது. எங்க முதியோரத்துல ஒரு முதியவர் இருக்கிறாரு. அவர் இந்த ஐடி கார்டு போடுற வேலை செஞ்சுட்டு இருந்தாராம். அவங்க இந்த ஸ்கூலுக்கெல்லாம் ஐடி கார்டு போட்டு கொடுக்கக்கூடிய அந்த வேலை. அப்ப இந்த ஐடி கார்டு போட வேலை செய்யும் பொழுது ஒரு டைம் வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருந்தவர். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் வயசாக கொஞ்சம் மெமரி கொஞ்சம் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சு. அப்போ இந்த ஐடி கார்டு போடும்பொழுது போட்டோ ஒண்ணு வச்சுட்டு பேரு வேற ஒண்ணு வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சான். போட்டோ கரெக்டா இருக்குது, பேர் வேற ஏதோ வச்சிருக்காங்க. இப்படி நிறைய கம்ப்ளைண்ட் வந்தனால அவர் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. அப்போ இவரால முடியும், வேலை செய்ய முடியும், பட் அந்த ப்ராப்பர் ரிசல்ட் கொடுக்க முடியல அப்படின்ட்டு வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு எப்படி முதியோர் இல்லத்துக்கு வந்துட்டாங்க. சோ இன்றைக்கு இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமேட்டு அவங்களால வேலை செய்ய முடியல அப்படின்ட்டு. அப்ப ஏன் கவர்மெண்ட் இந்த 58 வயசு 60 வயசு ரிட்டையர்மெண்ட் டைம் அப்படி கொடுக்குதுன்னா அவங்களுடைய எஃபெக்டிவ் டைம் அவ்வளவுதான். 58 வயசு வரைக்கும் தான் அவங்களால எஃபெக்டிவா வேலை பார்க்க முடியும், 60 வயசு வரைக்கும் தான் வேலை பார்க்க முடியும் அப்படின்ட்டு. இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய முதியவர்கள், அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், யாராவது ஒருத்தங்க 58 வயசு 60 வயசு தாண்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ரெஸ்ட் கொடுக்குறீங்களா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரெஸ்ட் கொடுக்குறீங்களா? எனக்கு எல்லா பாட்டி தாத்தாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்ன, பேர பிள்ளைங்களை வளர்க்கறது. யாரு சொன்னா அது? யாரு சொன்ன பேர பிள்ளைங்களை வளர்க்கணும்? எதுக்கு பிள்ளைய ஆண்டவர் கையில கொடுக்குறாரு? ஒரு கடவுள் பிள்ளையை கொடுக்குறாங்க. யார் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நான் வளர்க்கணுங்கிறதுக்காக தான். என் பிள்ளைய நான் இன்னைக்கு நிறைய இடங்கள் நடக்குது. நிறைய பேர் ஃபாரின் போயிடுறாங்க. என்ன பிள்ளைய இங்க தாத்தா பாட்டி கொடுத்துட்டு ஃபாரின் போயிடுறாங்க. பிள்ளைய தாத்தா பாட்டி கொடுத்துட்டு வேலைக்கு போயிடுறாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பிள்ளை எங்கன்னாக்கே தாத்தா பாட்டி கையில வளருது. அப்ப இந்த தாத்தா பாட்டிக்கு ரெஸ்ட்ங்கிறது இல்லவே இல்லையா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நிறைய வீடுகள் அப்படிதான் இருக்குது. ரெஸ்டே கொடுக்க மாட்டேன்றாங்க. அதை பண்ணிருங்க, இதை பண்ணிருங்க, இதை பண்ணிருங்க. அப்ப நீ என்னமா பண்ணுவ? நீங்க என்ன பண்ணுவீங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு? அதை பண்ணிருங்க, இதை பண்றீங்கன்னா அவங்களுக்கு வேலையை பிரிச்சு கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப நிறைய டைம்ல எங்க முதியோர்களுக்கு வரக்கூடியவர்கள மெஜாரிட்டி பீப்புள்ஸ் உடைய கம்ப்ளைண்ட் இதுதான். என்ன, எனக்கு பலன் இருக்குதுங்க, தோசை ஊத்துறது பலன் இருக்குது, பலன் இருக்குதுங்கிறதுக்காக வாழ்க்கை ஃபுல்லா என்னைய தோசை ஊத்து விட்டுறாங்க. தோசை விட்டுறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா இத்தனை வருஷம் அவங்க அதானே பண்ணிட்டு இருந்தாங்க. 58 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. இது சாகர வரைக்கும் இதையே பண்ணிட்டு இருக்கிறோம்னா அப்புறமேட்டு எதுக்கு நான் பிள்ளைய பார்த்தேன், அதுக்கப்புறமேட்டு எனக்கு மருமக, அதுக்கப்புறமேட்டு எனக்கு குடும்பம் அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. சோ இன்னைக்கு நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம், உங்க வீட்டுல ஒரு முதியோர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க ரெஸ்ட் கொடுங்க. பிள்ளைங்களை விளையாட்டு காட்டுறது வேற, பிள்ளைக்கு பேம்பர்ஸ் மாத்துறது வேற, பிள்ளைய கொஞ்சிறது வேற, பிள்ளைய தூங்க வைக்கிறது அப்படின்றது வேற. இந்த வேலையும் அவங்களுடைய என்டர்டைன்மெண்ட்டை நீங்க புரிஞ்சுக்கணும். பிள்ளைய கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அது வேற டிபார்ட்மெண்ட். ஆனா பிள்ளைய தூங்க வைக்கிறது அப்படின்றது வேற டிபார்ட்மெண்ட். தூங்க வைக்கிறது நம்மளுடைய ரெஸ்பான்ஸ், அது வேலை. கொஞ்சிறது ஒரு என்டர்டைன்மெண்ட், பிள்ளைக்கு விளையாட்டு காட்டுறது என்டர்டைன்மெண்ட், அது பேம்பர்ஸ் மாத்துறது அப்படின்றது வேலை. அப்ப வேலையை பேரண்ட்ஸ் எடுத்துக்கணும். அவங்களுக்கு ஜஸ்ட் விளையாட்டு காட்டுறது தான். அப்ப இன்னைக்கு ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம். அவங்க வாழ்க்கை ஃபுல்லா ஓடிட்டாங்க, 58 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் ஓடிட்டாங்க, ஓடி முடிச்சுட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும். அவங்களை ஓய்வு எடுக்கிறதுக்கு விடுங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல ஓய்வு எடுக்கிறதுக்கே விடுறது இல்ல. ஓய்வெடுக்க விடாம அந்த டைம்ல வேலையை பாரு, அதை பாருங்க, இதை பாருங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் மாமி, ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வேலை வாங்கி அவங்க இன்னைக்கு ரெஸ்டே இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் வந்திருக்கிறாங்க. கேட்டாக்கே ஆமா அவங்களுக்கு நான் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்ட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க. சோ இன்றைக்கு இதை கேட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு அப்பா அம்மா, பிள்ளைங்க, மருமகள்கள், மருமக்கள் யாரா இருந்தாலும் சரி கேட்டுருக்கோம், உங்களுடைய முதியோர்களுக்கு வேலையை ஃப்ரீ விடுங்க. அவங்க விருப்பப்பட்டு செஞ்சுட்டு போட்டோம், அது அவங்களுடைய விருப்பம், அதை விட்டுருங்க. ஆனா விருப்பமே இல்லாம நீங்க கொண்டு திணிக்கிறீங்க பாருங்க, இதை செஞ்சிருக்கலாம், இதை பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு, அதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஒருவேளை அவங்களே எடுத்து செஞ்சா கூட இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. சிலர் வீம்புக்குனே செய்வாங்க, செஞ்சுட்டு இப்போ அவங்களுக்கே தெரியாது சில டைம்ல எல்லாம் அவங்க பாதி வேலையை முடிச்சிருவாங்க, மீதி வேலை செய்யும் போது முடியாம இருக்கும். அப்போ நினைப்பாங்க, சே நான் இப்படி செஞ்சுட்டு இருக்கிறேன் கேட்டாளா அப்படின்ட்டு. அவங்க தான் போயிருப்பாங்க. ஆனா அங்க போய்
நின்னுகிட்டு அவங்க யோசிப்பாங்க, ஒரு ஹெல்ப் நான் செய்யறேன்னு சொல்றாங்களா பாரு அப்படின்ட்டு. சோ இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஓய்வு கொடுங்க, ரெஸ்ட் டைம் கொடுங்க. இது அவங்களுடைய ஓய்வு நாள், ஓய்வு நேரம். அவங்க வந்து வயசாயிடுச்சு, தாத்தா பாட்டி ஆயிட்டாங்க, இனி ஓய்வு. அது நம்மளே யோசிப்போம், நம்மளே வந்து வயசானதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. அதனால உங்களுடைய வீட்டுல கூடிய முதியவர்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. ஓய்வு அப்படின்றது எல்லா மனுஷனுக்கும் தேவைப்படுது, மிக முக்கியமா வயசானவங்களுக்கு தேவைப்படுது. அதனால அவங்களுக்கு ஓய்வு கொடுத்து அவங்களை வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க கொடுங்க. அவங்க வீட்லயே இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து முதியோருக்கு போறாங்க, போகும்போது பிடிச்சி இழுத்துட்டு வர வேண்டியதா இருக்குது. ஏன்னா எனக்கு பிடிக்கல, ஏன் பிடிக்கலன்னா ரெஸ்டே இல்லைங்க, ஏதாவது ஒன்று வேலை பார்த்துட்டே இருக்கிற அப்படின்ட்டு. அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடமா ரெஸ்ட் எடுக்க கொடுங்க. அவங்க உங்க கூடயே கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அது ஒரு ஆசீர்வாதமா இருக்கும்.